விருச்சிக ராசி அன்பர்களே, கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்னென்னலாம் இருக்குது? பாதக பலன்கள் ஏதாவது இருக்குதா? இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடு, பரிகாரம் என்ன? இதையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது, விருச்சிக ராசியில் பிறந்து நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன், ரொம்ப நேர்மையாக தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு முன்னேற முடியல, வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேர்மைக்கு இந்த காலத்தில் அதற்கான இதுவே கிடையாதா? பலனே கிடையாதா? எல்லாரையும் போல நானும் விதிமீறல்களை செய்து அதர்ம வழியில் போனால் தான் பிழைக்க முடியுமான்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கும். அது எஸ்பெஷலி விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்கும். அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் அவங்கள மதிக்காமல் அவங்கள ஏளனம் பண்ணுவாங்க. குத்தி காமிக்கிறது, அவங்கள அழ வைக்கிறது, கஷ்டப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்வாங்க. இதுபோல் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடியதாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். கார்த்திகை அப்படின்னு சொல்கிறது இந்த விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. அப்போது உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார். அந்த சூரியன் யாருன்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி, 10ஆம் அதிபதி. காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் அதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிற சூரியன் ராசியில் இருக்கார். அதனால் நீங்கள் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு காண்பிக்கலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் இப்படி என்னை பார்த்தீங்களே, இப்படி பேசுனீங்களே, இப்படி நடத்துனீங்களே, பாருங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து உங்களை காண்பிக்க முடியும். அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் திடத்தையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதம் உருவாக்கி தரப்போகிறது. கட்டாயம் இதை நீங்கள் நம்பி உங்களை வளர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா ஒரு பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சாரம், தசாபுக்தி, சுயஜாதகம்னு சொல்லி நம்ம வழக்கமாக சொல்லிகிட்ருப்போம். அதில் இந்த 3மே வேலை செய்யும். இது செய்யாது அதுதான் செய்யும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்போ இதனுடைய பங்குன்றது கட்டாயம் இருக்கும். இந்த பங்கு பலமாக இருக்குது. இப்போ ஒன்று சூரியன் ராசியில் இருக்கிறது, 2வது செவ்வாய் ராசியாதிபதி ராசியில் இருக்கிறது, 3வது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்கறது. அப்போது இங்கே என்னென்ன தொடர்பு வருது அப்படின்னு பார்க்கும்போது 1, 5, 10 இந்த ஸ்தானங்களுக்கு தொடர்பு வருகிறது. அப்போ 5, 10 தொடர்பு 1ஆம் இட சம்மந்தப்பட்டுருச்சுன்னு சொன்னாலே ஒருத்தர் மிகச்சிறந்த ஒரு நிபுணராக அவர் சார்ந்த துறையில் வர முடியும். அது சுய ஜாதகம் பலமாக இருக்கும்போது எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு இருக்கும். அது இல்லைன்னும் போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தெரியும். தசாபுக்தி நடக்கும்போது அதில் நிறைய ஏற்றங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். தசாபுக்தி சாதகமாக இல்லைனாலும் கூட நீங்கள் இருக்கிற இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதுக்கு இவரை தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அப்படியே கம்பெனியே அந்த ஆஃபீஸே ஆட்டம் கண்டு போயிடும். ஐயோ இவர் போகிறாரே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஃபோனை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துருங்க, நான் இப்போ நீங்கள் போனால் கூட எது தெரிலனாலும் நான் கேட்குறேன், அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பையாவது பாருங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உங்கள் வேலையில் நீங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். வேலையை அவ்வளோ நல்லா உங்களால் கற்றுக்க முடியும். அந்த வேலைக்காக அவ்வளோ உழைக்க முடியும். அதனால தான் அது உங்களுக்கு வருது. எவர் ஒருவர் எதற்காக அதிக நேரம் செலவிடுகிறாரோ அவருக்கு அது கிடைக்கும். இதுதான் நியதி. அப்போ அதிக நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணி கொண்டிருந்தா அவங்க மற்றவங்களுக்கு பொழுதுபோக்கு நபராக ஆயிடுவாங்க. அப்படி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் இந்த மாதம் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் யாருன்னு நீங்களே கூட தெரிஞ்சுப்பீங்க, மற்றவங்களுக்கு புலப்படுத்துவீங்க, நிரூபிப்பீங்க. மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கைன்றது கிடையாது. உங்களுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, அது சரியாக போயிடும். வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். நீங்கள் உயர் பதவிக்கு தகுதியான நபர், ஆனால் நேற்று வந்தவங்கெல்லாம் வயசில் ரொம்ப குறைவு, ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் மூலமாக அந்த ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுடைய பெயர் அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இருக்கும். அப்படியாக இந்த மாதம் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. சில பேர் ரொம்ப சென்டிமெண்டலாக இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ படிக்கிறதுக்கோ வேலைக்கோ போயிருந்தால் அனுப்பிடுவீங்க அவங்களுடைய எதிர்காலம் கருதி. ஆனால் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவங்க 6 மாதம் கழித்து பார்த்தா நீங்கள் எடையே குறைஞ்சிட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் பிள்ளைகளோடு சேர்ந்து கொஞ்சம் காலம் போய் இருந்துட்டு வரலாம்.
சில இடத்துல விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைத்துட்டு அப்படி கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டில் இல்லைன்னும்போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் பொண்ணு இருந்தால் அப்படி பேசிகிட்டு இருப்பாளே, அப்படி நடந்துட்டு இருப்பாளே, என்னோட உட்காந்து சாப்பிடுவாளே, எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாளேன்னு நினச்சிட்டே இருந்து கவலைப்படுங்க. அப்படிப்பட்டவங்க பொண்ணு வந்து இப்போது கன்சீவ் ஆகி வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. நீங்கள் அங்கே வாங்க ஊரெல்லாம் போய் சுற்றி காமிக்கலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். இதெல்லாமே பலன்கள் தான். உங்களுக்கு வந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கள்லாம் சரியாகும். பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். வீட்டில் என்ன ஆதங்கம் இருக்கோ அதெல்லாம் கூட உங்களுக்கு தீரும். அப்புறம் நீண்ட நாளாக நிறைவேறாத நல்ல விஷயங்கள், ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் கூட இப்போ வந்து உங்களுக்கு ஈடேறும். உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து நீங்கள் பிழைக்கிறதுக்காக வெளி தேசத்துக்கோ வெளியூருக்கோ போயிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு, உங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சில இடத்துல வந்து குடும்பங்கள் வந்து பிரிந்து விட்டிருக்கும். பிள்ளைகள் வந்து சண்டை போட்டுட்டு பெற்றோரை விட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் தற்காலிகமானது தான். அந்த ஒரு பிரிவினைலாம் இப்போது சரியாகும். அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து மன நிம்மதியும் நல்ல பலன்களையும் தரக்கூடிய மாதமாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி செய்யணும். சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லையே, இப்போ ஆஃபீஸ்லன்னா நம்ம முயற்சி பண்ணலாம். மற்ற சில விஷயங்கள்லாம் நம்ம கையில் இல்லையானா அப்போ தான் கடவுளை போய் நாடணும், போய் வேண்டணும். எனக்கு இது நடக்கணும், நடத்தி கொடு அப்படின்னு கேட்கணும். எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்குறதோ, இதுதான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டுறதோ அது செய்யக்கூடாது. எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடுக்கணும், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். வயதான பெரியவர்கள்லாம் வந்து வழிபாடு செய்யும்போது வாய் விட்டு கூட பிரார்த்தனை பண்ணுவாங்க, நம்ம கேட்கலாம். அவங்க வந்து நான் இது போல் செய்ய போகிறேன், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், என் கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுன்னு தைரியமாக கடகடன்னு கை காலை வீசி நடந்து போவாங்க. அதை சொல்லிவிட்டு அவங்க நம்பிடுவாங்க, கடவுள் நம்ம கூடயே இருக்கார், நம்ம கூடயே வராருன்னு சொல்லிட்டு. அப்போ யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் கஷ்டம். யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படியாக நீங்கள் முயற்சி செய்யும்போது பலன்கள் வந்து சேரும். நீண்ட காலமாக உடல் உபாதையில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அந்த உடல் உபாதை சரி செய்து கொள்வதற்காக, வைத்தியம் செய்து கொள்வதற்காக பணம் தேவைன்னா அது கிடைக்கும், விடுப்பு தேவைன்னா அது கிடைக்கும். ரெண்டுமே இருக்குது. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து வருவாங்க. அப்போது நோயிலிருந்து உங்களால் விடுபட முடியும். இந்த பலன்லாம் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்குது. உங்களுடைய ராசியில் 4 கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு கிரகமும் அதன் வேலையை செஞ்சு தான் ஆகும். ஒரு கிரகம் ராசியை பார்த்தாலோ அல்லது ராசியில் இருந்தாலோ அது சம்பந்தமான காரகத்துவங்கள் நமக்குள்ளே வரும். அதை பற்றியெல்லாம் நமக்கு சிந்தனை வரும். அது கெட்ட கிரகமாக இருந்தால் நம்ம கெட்ட புத்தி, கெட்ட எண்ணத்தை கொடுக்கும். அவ்வளோ நல்ல மனுஷனாச்சே, அவன் போய் இப்படி பண்ணிட்டுவான்னு நம்பவே முடியலையே அப்படின்னு சில இடத்துல சில பேர் சொல்லுவாங்க. அப்போ அந்த கிரகம் வந்து உட்காந்து அதை செஞ்சுருக்கு அப்படின்றது அர்த்தம். அதுபோல் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை நோக்கியே தான் நீங்கள் போகணும். நல்ல பலன்களை மட்டுமே தான் எடுத்துக்கொள்ளணும். சில சமயத்தில் உங்களுக்கு வந்து இது போல் சிற்றின்ப நாட்டங்கள்லாம் அதிகமாக வருகிறது அப்படின்னு சொன்னால் அதை கட்டாயம் கட்டுப்படுத்தி ஆகணும். இதுபோல் உங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்கள், எண்ணங்கள், தொடர்புகள், வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை மட்டும் தவிர்க்க அரும்பாடுபட்டு நீங்கள் முயற்சிக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட பரிகாரம், அதிர்ஷ்டமான ஒரு வழிபாடு, கை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து அருவிகளில் குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை செய்யலாம். ஏன்னா காலபுருஷனுடைய அஷ்டம ராசி உங்களுடையது, அங்கே தான் சூரியன் இருக்கார். அப்போது ஒரு ஒரு ஃபோர்ஸாக ஒரு தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசுத்தம்லாம் போயிடும். நிறைய அடைப்புலாம் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஏதாவது வாஷ் பண்ணணும், ஏதாவது க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் அதில் ஃபோர்ஸாக தண்ணி அடித்து நம்ம காரெலாம் கழுவோம் இல்லையா. அதுபோல் மலையிலிருந்து மேலே இருந்து உற்பத்தியாகி மூலிகைகள்லாம் கலந்து அந்த அருவி வந்து மேலே விழும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும். அது உங்களுக்கு தேவை. காலபுருஷனுடைய முதல் இடம்ன்றது தலை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடையது 8ஆம் இடமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் அந்த முதலிடத்தோடு தொடர்பு பெற்றணும். அப்போது உங்களுடைய தலையில் அந்த அருவியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து விழுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் நிறைய பேர் வந்து இந்த ஃபவுண்டெயின் வச்சுருப்பீங்க, அந்த நீர் ஊற்று, செயற்கை நீர் ஊற்றுன்னு சொல்லி வந்துட்டுருக்கிறது. அதுபோல் வைக்கிறது, அதுபோல் படங்களை கூட நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் வீட்டில் வச்சுக்கிட்டு. இதை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து சேரும்.